போன வீடியோவில் மெரினா பீச் போனதையும் பெசன்ட் நகர் போனதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 2 நான் வண்டர் வேர்ல்டு தான் வந்து போயிருக்கோம். ஆக்சுவலாக நான் சென்னைக்கே ஒரு 4-5 டைம்ஸ் தான் நான் போயிருப்பேன். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்து இது நான் செகண்ட் டைம் வந்து போகிறேன். தியானை எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன், தூங்கிட்டு எந்திரிக்கவே இல்லை. சரி போகிற வழியிலே அவனை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை. ஸோ 4 மாடி இறங்கி தான் வந்தோம். வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சரி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சாப்பிட போயிட்டோம். சென்னை போனதுலேருந்து மார்னிங் தோசை பொங்கல் நான் போயிட்டுருக்கேன். அவர் பூரி இப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு தியானுக்கு ஒரு பாலையும் வாங்கி முன்னாடியே வச்சாச்சு. அப்புறம் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு போனால் ஃபுல்லாக பீச் ரோடு பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. ஸோ எல்லா பீச்சுமே மெரினா பீச்சுன்னு கிடையாது, அங்கே இருக்க எல்லா பீச்சையுமே அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அப்புறம் வந்துட்டு இந்த பட்டினம்பாக்கம் ஏரியா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி நம்ம ரீச் ஆயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு பெரிய கூத்து பண்ணி விட்டான் என் தம்பி. இந்த யூனிவர்சல் கிங்டம் இருக்குல்ல, அங்கே போயிட்டான். நாங்கள் போனது ஒண்டர் வேர்ல்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே வாடான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கடி இருக்கீங்க காணோன்னு சொல்லிட்டு கேட்குறான். கடைசியில் வந்து பார்த்தா பயபில் அங்கே டிக்கெட் எடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து இங்கே திரும்ப டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட்ஸ்லாம் வந்து இல்லை. இப்போ வந்து புதுசாக வந்து 2-3 கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டு எதுலேயுமே ஏறினதே கிடையாது, ஏறவே மாட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பெரிய ராட்டினத்துலலாம் வந்து ஏறியிருக்கேன். செம்ம ஜாலியாக வந்து இருந்துச்சு. ஆமாம், முறைச்சிக்கிட்டே உட்காந்துங்க. போன டைம் நாங்கள் வந்திருக்கப்போ இந்த ரைடில் வந்து ஏறினோம். பயங்கரமாக குதிச்சு எல்லோரும் ஒருத்தவங்க மேலே போய் விழுந்து செம்ம ஜாலியாக காமெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஏறி பார்த்தா அது என்னமோ சும்மா சுற்றிட்டு இறக்கி விட்டாங்க. அதுதான் நான் நினச்சேன், என்னால் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரைடில் மட்டும்தான் ஏறினோம். ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே ஏசி இருக்கும். சரி நம்ம அங்கே போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனது வெளியே வந்து ஏறிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே தியானுக்கு அப்படியே அந்த கல்லை பார்த்தோம்னே ஒரே ஆசை. ஃபஸ்ட்டு வாயில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் விளையாண்டுட்டே இருந்தேன், அங்கேருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் இருக்க எல்லாத்துலேயும் ஏறி சின்ன பிள்ளை மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப நம்ம சேஃபாக வந்து இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பலூன் இதில் வந்துட்டு அவர் கையை பிடிச்சி நம்மளை இறக்கி விடுறதுக்குள்ளே நான் அசால்ட்டாக போய் காலை வச்சுட்டேன். அப்படியே இடுப்பு எலும்பே வந்து வளைஞ்சு போயிடுச்சு, செம்மையான வலி. நல்ல வேலைக்கு எல்லாம் ஏறிட்டு கடைசியாக அதில் போனதுனால எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல, அப்படியே வந்தாச்சு. என்னதான் உள்ளே விழுந்தாலும் வலி எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் வந்துட்டு லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். போன டைம் வந்தப்போ இந்த ஊஞ்சலில் நிறையா வந்துட்டு அந்த லீஃப்லாம் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா வெயில் காலம் போல் மரத்துலேருந்து உதிர்ந்துருச்சுன்ற மாதிரி வந்து ஒன்றுமே. அப்புறம் தியானுக்காக ஒரு ப்ரௌனி தான் வாங்கினேன். அந்த ப்ரௌனி கல் மாதிரி அவங்க அந்த ஹீட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் வச்சுருந்தாங்க. பயங்கரமாக ஹார்டாக வந்து இருந்துச்சு. அவருக்கு அது பேர் ரைடு, அவ்வளோதான். அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல அது ஒன்று. அது இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக இருக்கேன், என்கிட்ட வந்து இந்த ரிவ்யூ எப்படி சொல்லுவீங்க? இது நல்லா இருக்கு. உண்மையை சொல்லிட்டாரே. சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. ஒரு 4 பேரை போட்டால் பாடலாம். வெளியே போனால் மட்டும் நம்மளுக்கு ஆழம் அதிகமாகிடும். அதனால நம்ம 4 சேர்த்து
இப்போ புதுசாக வந்துட்டு நிறைய வாட்டர் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் கிட்டத்தில் போகும்போதே அந்த ப்ளீச்சிங் பவுடர் அந்த ஸ்மெல்லு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக அதில் குளித்தா ஃபீவர் வந்துடும்னு சொல்லிட்டு நான் போகலை அதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அங்கே டான்ஸ்லாம் பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டி பசங்கள்லாம் சூப்பராக ஆடுதுங்க. நம்மலாம் சின்ன வயசில் சும்மா இடுப்பாடிட்டு திரிவோம். இப்போல்லாம் எப்படி ஆடுதுங்க, செம்மையாக ஆடிச்சு ஒரு பொண்ணு. அதுக்கு தியானை இறக்கி விட்டா அவன் இறங்கி ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே நிறைய ரைட்ஸ் போகணும். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் நாங்கள் விளையாண்டோம். அது எதையுமே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. ஒன்று தியான் என்கிட்ட தான் இல்லாட்டி அவட்டன் தானே. ஸோ வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நானாக வந்து எல்லாத்தையுமே ஷார்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டைனிங்குமே வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 1500. ஸோ நம்ம போனது ஒரு 10-15 பேர், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.